நீங்க ஒருவேளை கோபத்தின் மிகுதியினால, ரொம்ப எரிச்சல் வர்றதுனால, ரொம்ப அவங்க நம்முடைய மனசை கஷ்டப்படுத்துறதுனால, ஒருவேளை யாரையாவது ஒருத்தரை சபிக்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்களுடைய கணவனாரை நீங்க சபிச்சிருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளை நீங்க சபிச்சிருக்கலாம், உங்களையே நீங்க சபிச்சிருக்கலாம், உங்களுடைய வேலையை நீங்க சபிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் தெளிவாய் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், ஆசீர்வதித்தலே அன்றி நீங்கள் ஒருவரையும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, சபிக்கவே கூடாதாம். சபிக்கவே கூடாது. அது நமக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கக்கூடாது. நம்ம சில நேரத்தில் டக்குன்னு கோபத்தின் மிகுதியினால சபிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறோம். நம்ம என்னமோ எந்த தவறும் செய்யாதவர்கள் போல சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது என்னவா இருக்கு அப்படின்னா, நீதிகேடா இருக்குது. ஆண்டவர் அதை விரும்புறதே இல்லை. சிலருக்கு யாராவது ஒருத்தர் வீட்டில் கணவன் மனைவி கோபத்தை உண்டு பண்ணிட்டாங்கன்னா, நம்மளை அறியாமலே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த சாபமான வார்த்தையை அவங்களுக்கு நேராக அப்படியே அள்ளி வீசுகிறோம். சிலர் ரொம்ப அதிகமாய் சபிக்கிறது யாரை சபிக்கிறாங்கன்னா, பிள்ளைகளை தான் ரொம்ப அதிகமாக சபிப்பாங்க. அதுவும் சில சகோதரிகள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை நிறைய சபிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தன்னுடைய பிள்ளை அப்படி போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலையின் நிமித்தமாய், அவர்களுக்கு வருகிற கோபத்தின் நிமித்தமாய் தன்னுடைய வாயிலிருந்து அந்த சாபமான வார்த்தையை அவங்க பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம மன்னிப்பு கேட்பாங்க. ஆனால் இல்லை, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை ஆண்டவரும் கேட்குறாரு, அதே நேரத்தில் பிசாசும் கேட்குறாரு. பிசாசுக்கு எப்படின்னாலும் நம்முடைய வாயிலிருந்து தூஷணமான வார்த்தையை வர வைக்க வேணும் என்று நினைக்கிறவன் தான் பிசாசு. அதனால தான் யோபுவை சோதிக்கும் போது கூட என்ன சோதிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவன் உம்முடைய நாமத்தை மறுதறியானோ இல்லையோ என்று பாரும். அவ்வளவுதான். பிசாசுக்கு யோபுவினிடத்துல என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணுமே வேண்டாம். இவன் அந்த யோபு அவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கிறத பார்த்து பொறாமப்படுறவனோ, இல்லைன்னா கோடிக்கணக்கானவனுக்கு பணம் இருக்குதா, அப்படி பிசாசு அதெல்லாத்தையும் பார்க்கல. யோபுனுடைய வாழ்க்கையிலே பிசாசு நஷ்டத்தை அனுபவித்ததற்கு காரணமே என்ன அப்படின்னா, ஒரு ரீசன் மட்டும்தான். அவன் உம்முடைய சமூகத்திற்கு நேராக, நீங்க 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்திற்கு எதிரே உம்மை தூசிக்கிறானோ பாரும் என்றான். அப்போ கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்றே ஒன்றுதான் இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, உம்முடைய முகத்திற்கு எதிராக அவன் என்ன பண்ணணும் சொல்லுங்க? அவன் தூசிக்கணும். அவ்வளவுதான், வேற எந்த டார்கெட்டுமே இல்லை. பிசாசனுடைய டார்கெட் என்னன்னா, யோபுவை ஆண்டவருக்கு முன்னாடி கர்த்தரை தூசிக்க பண்ணணும். அவனுக்கு நஷ்டத்தை கொடுத்ததுக்கு காரணம், பிள்ளைகளை எடுத்ததுக்கு காரணம், எல்லா காரணமும் இதுக்காக தான், தூசிக்கிறதற்காக தான். அப்ப ஏதாவது ஒரு வார்த்தையினால யோபு விழணும். நீங்க முடியும் போது, அந்த அதிகாரம் முடியும் போது வேதம் சொல்லுது, நீங்கள் என் தாசனாகிய யோபு பேசினது போல நிதானமாய் சொல்லுங்க. இன்னும் 2வது அதிகாரத்தில் பார்க்கும்போது, இவைகள் எல்லாவற்றிலாயும் யோபு தன் உதடுகளினால் சொல்லுங்க, தன் உதடுகளினால் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சுக்குங்க. நமக்கு ரொம்ப டாஸ்க் என்ன தெரியுமா? ஒரு நல்ல நீதிமானாய் வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய டாஸ்க் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டியது மிக முக்கியமானது என்னன்னா, நம்முடைய நாவில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறத தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம என்னதான் துதிச்சு, நம்ம எவ்வளவுதான் ஜெபம் பண்ணி, நம்ம எத்தனை தான் ஆண்டவருடைய காரியத்துக்கு செஞ்சு ஊழியம் செஞ்சு, இது எல்லாமே இருந்தும் நம்முடைய நாவினால நம்ம கோட்டை விட்டுட்டோம்னா, நம்முடைய வாயின் வார்த்தைகளை நம்ம கோட்டை விட்டுட்டோம்னா, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தியும் அது பிரயோஜனமே இல்லாம போயிடும். அப்போ யோபுனுடைய பரீட்சை வேறு எதற்கும் பரீட்சை கிடையாது. ஆண்டவர் பிசாசு அவனை சோதிக்கிறதுக்கு வேறு எதுவுமே காரணம் இல்லை. ஒரே ஒரு காரணம் தான். அவனுக்கு இருக்கிற ஒரே டெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய வாயின் வார்த்தைகளிலால் தான் டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல தோற்று போனது யாருன்னு கேட்டா, வேதம் சொல்லுது, யோபுனுடைய மனைவி அந்த டெஸ்ட்ல தோற்று போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தேவனை தூசித்து ஜீவனை விடும். அந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிற நேரத்தில் அவங்க வாயின் வார்த்தைகளை விட்டுறாங்க. அதனால ஆண்டவர் அந்த மனைவிட்ட திரும்பி பேசினதாக வேதம் நமக்கு சொல்லவே இல்லை. அப்போ ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா,
ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய வாயில என்னத்தினால நிரப்போம்னா ஆசீர்வாதமான வார்த்தைகளால் என்னுடைய உதடுகளை கர்த்தர் காத்து கொள்ளும். என் வாயின் வார்த்தைகள், ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் என்னுடைய வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்கட்டும். நான் இந்த பூமியில எதை ஆசீர்வதிக்கிறேனோ அதை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் யாக்கோபு தன்னுடைய பேரப்பிள்ளைகள், அதாவது யோசேப்பினுடைய இரண்டு பிள்ளைகள் எப்ராயிம் மனாசிய ஆசீர்வதிக்கிறத வேதத்தில் வாசிக்க முடியும். அப்போ ஒன்று நம்ம எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும், ஆண்டவரே இன்னைக்கு நான் ஒரு உடன்படிக்கை பண்றேன், நான் இன்னைக்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறேன், எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க, இனி என் வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தையை தவிர சபிக்கிற வார்த்தை என்ன பண்ணாது, வரக்கூடாதுன்னு நம்ம ஜெபம் பண்ணணும். வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணணும். அதான் ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னார். வெளிநாட்டில் அவர் ஊழியத்திற்காக போகும்போது ஒரு டீ கடைக்கு டீ சாப்பிட்றதுக்காக போனாராம்மா. அப்போ அந்த டீ கடைக்கு டீ சாப்பிட்றதுக்கு போகும்போது அவருடைய அந்த டீ மாஸ்டர் அதுக்கு கொஞ்சம் 2 minutes லேட் ஆயிடுச்சாமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், மாஸ்டர் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த மாஸ்டர் வந்துட்டு இருக்காருன்னு சொல்லும்போது ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு முன்னாடி ஒரு பெரிய காஸ்ட்லியான ஒரு பென்ஸ் கார் நின்றுச்சாமா. அந்த பென்ஸ் காருக்குள்ள இருந்து ஒருத்தர் வெளியே நல்ல கோட் ஷூட் போட்டு வெளியே வந்துட்டு அங்கே அப்படியே உள்ள அந்த கடைக்குள்ள போய் கோட்டை மட்டும் கழட்டி ஒரு ஹேங்கரில் மாட்டினாராம். மாட்டிட்டு என்ன யாருக்கு டீ யாருக்கு காஃபி அப்படின்னு கேட்டாராம்மா. அப்போ அவர் சொல்றாரு, அந்த டீ கடையினுடைய மாஸ்டர் யார் அப்படின்னு சொன்னா எதுல வந்திருக்கிறாரு? பென்ஸ் கார்ல அவ்வளோ காஸ்ட்லியான பென்ஸ் கார்ல இறங்கி எது போட்டு வந்திருக்கிறாரு? கோட் ஷூட் போட்டுட்டு நல்ல ஷூ போட்டுட்டு டை கட்டிட்டு நிற்கிறாராம்மா. என்ன இவர் ஓனரா இல்லை டீ மாஸ்டரான்னு கேட்டாருன்னா இவர் தான் இந்த டீ கடைக்கு மாஸ்டர். டீ மாஸ்டர் எந்த லெவலில் இருக்காங்க பாருங்க. அப்போ வெளிநாடுகளில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய வெளிநாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப பிளஸடா இருக்காங்க. அது ரொம்ப உண்மையான ஆசீர்வாதத்தோட இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவர்கள்ட்ட நிறைய பேரிடத்துல இருக்கிற ஒரு பெரும்பான்மையான பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, யாருடைய கையை கொடுத்து அவங்க சொன்னாலும் இந்த காட் பிளஸ் யூன்ற வார்த்தையை சொல்லாம இருக்கவே மாட்டாங்க. யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு பொருளை கீழே விழுந்துச்சு எடுத்து கொடுங்க, எடுத்து கொடுத்தோன்னா தேங்க்யூ பிரதர், காட் பிளஸ் யூ அப்படின்வாங்க. திரும்பி பார்த்தா காட் பிளஸ் யூன்னுவாங்க, கை கொடுத்தா காட் பிளஸ் யூன்னுவாங்க. யாரை பார்த்தாலும் அதான் வேதம் சொல்லுகிறது, நம்ம யாரை ஆசீர்வதிக்கிறோமோ அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு பாத்திரமா இருந்தா அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு போகும். அவர்களுக்கு பாத்திரம் இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் கீழே போகாது. அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வரும்னா திரும்ப நமக்கே ரிட்டர்ன் வரும். அப்போ நம்ம பிளஸ் பண்ற அந்த ஆசீர்வாதங்கள் அந்த ஆசீர்வாதங்கள் எப்பவுமே வீணா போகாது. அதனால இன்றைக்கு எல்லாருமே இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருமே நம்ம ஜெபம் பண்ண போறோம். என்ன பண்ணுங்கன்னா, ஆண்டவரே என்னுடைய வாயை ஆசீர்வாதமான வார்த்தையினால என்ன பண்ணுங்கன்னா நிரப்புங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருமே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உன்னை நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் கேட்கல, சத்தமா சொல்லுங்களேன். கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு நீங்க சொல்லுங்க பாருங்களேன், உன் கண்ணு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்க கண்ணு உங்களுக்கு அழகா இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்ம போய் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று என்ன சொல்ல தெரியுமே, பார் கேவலமா இருக்க நீ. நம்ம நிறைய பேர் நம்மளே அப்படி இவ்வளோ கேவலமா இருந்தேன்னா என்ன, கண்ணை பாரு, மூக்கப்பாரு, வாயப்பாரு அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய பேர் நம்மளையே திட்டிட்டு இருப்போம். நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டோம், நம்மளை டெய்லி நம்ம சபிச்சுட்டே இருப்போம். ஆனா வேதம் சொல்லுது, எத்தனையோ பேர் நம்மை விட முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ முடியாதவங்க இருக்காங்க, எத்தனையோ கண் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, சரியான உதடு இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, கால்கள் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு நல்ல கால்களையும் நல்ல சரீரத்தையும் கர்த்தர் எனக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பார்க்குற எல்லாரையும் நம்ம இனி என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? எல்லாரையும் என்ன பண்ண போறோம்? இப்போ ஒரு 3 பேரை ஆசீர்வதிங்க பாருங்களேன், ஆசீர்வதிங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிற ஒரு 3 பேரை ஆசீர்வதிங்க பார்க்கலாம். காட் பிளஸ் யூ பிரதர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார்.
நீங்க எருசலேமில் சாட்சிகளாய் வாழ்வீர்கள். நீங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் தமது நல்ல பொக்கிஷ சாலையை உங்களுக்காக திறப்பார். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வீட்டுக்கு போன உடனே அங்க எரும மாடு உருப்படாம போனவனே, நீ நல்லா இருப்பியா, இப்படி மோசமா பண்ணிட்டு தெரியுற, நீ எல்லாம் பாடுறா, உனக்கெல்லாம் அப்படி வராது இப்படி வராது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் எப்படி மகிமைப்படுவாரு? ஆண்டவர் அதெல்லாம் மகிமைப்பட மாட்டாரு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வதிக்கிறவைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறவர் என்றால் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, அப்பா எனக்கு ஒரு கிருபை வேண்டும், எனக்கு ஒரு கிருபை வேண்டும். என்னுடைய வாயின் வார்த்தைகளை அப்பா நீ நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உம்முடைய வார்த்தையினால் நிரப்புங்க, ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க. முழு பலத்தோடு இயேசுவே அந்த கிருபை எனக்கு உண்டாகட்டும், அந்த கிருபை எனக்கு உண்டாகட்டும், கிருபை எனக்கு உண்டாகட்டும். இயேசுவே அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் வைப்பீராகப்பா, என்னுடைய வாயில கர்த்தர் அந்த வார்த்தையை வைப்பீராகப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் எனக்குள்ளே வந்து விட்டு ஆமென், பொல்லாத அந்த சாத்தான, பொல்லாத அந்த குணத்தை என்னிடத்திலிருந்து நீர் எடுத்து போடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென், நன்றி. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்ட பாடும். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பாடுவோம், பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. பாடுவோம், அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்பு. கைகளை மேல தட்டி, வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் டார்ச் அடிப்பேன். சொல்லுங்க, உலகத்திற்கு வெளிச்சம் நான் இந்த ஊரெல்லாம் டார்ச் அடிப்பேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். கைகளை மேல வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை,
அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன். கைகளை மேல வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்துல எல்லாரும் கேட்க வேண்டியது, என் வாயில ஆசீர்வாதமான வார்த்தையை வச்சிருங்க ஆண்டவரே, ஆசீர்வாதமான வார்த்தையை வச்சிருங்க ஆண்டவரே. நான் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப அவசியமான ஒன்று, நான் பிளஸ் பண்ணணும். நான் பிளஸ் பண்ணணும். மனசுக்குள்ள சில நேரத்தில் நமக்கு வருத்தங்கள் இருக்கலாம். நமக்கு சிலர் கீழ்ப்படியாததுனால நமக்கு நிறைய கோபங்கள் எல்லாம் வரலாம். ஆனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா, நம்முடைய வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் கனப்படுத்துகிறார் அல்லவா. அதனால எப்பவுமே என்னுடைய வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை, அதை ஆசீர்வதித்தலே அன்றி ஒருத்தரையும் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா சபிச்சிடவே கூடாது. எலிசா அவர் அந்த குழந்தைங்க மொட்டைத்தலையா ஏறிப்போ, மொட்டைத்தலையா ஏறிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க கிண்டல் பண்றாங்க, நக்கல் பண்றாங்க. இவருக்கு என்னன்னா, ஊழியக்காரரா இருக்குது, ரொம்ப கோபம் வருது. கோபம் வந்த உடனே என்ன பண்றாருன்னா, அந்த பிள்ளைகளை அப்படியே சபிச்சிடுறாரு. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, அவர் சபிச்ச உடனே வேதம் சொல்லுது பாருங்க, அந்த குழந்தைங்களை துஷ்ட மிருகம் கொல்ற அளவிற்கு அந்த சூழ்நிலை போயிருச்சு. நீங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனம் அதுல இருக்குது. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து அவனை பார்த்து, மொட்டைத்தலையா ஏறிப்போ, மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தினாலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. அப்போ ஒரு சாபம், கவனிங்க, ஒரு ஊழியக்காரன் போட்ட ஒரு சாபம், ஒரு ஊழியக்காரன் சபிச்ச ஒரு வார்த்தை கிட்டத்தட்ட 42 பிள்ளைகளை கரடி பீறி கொன்னு போடுற அளவிற்கு அந்த சாபம் ஒர்க் அவுட் ஆகுது பாருங்களேன். அப்போ அந்த பிள்ளைங்க இறந்ததற்கு பிற்பாடு அந்த ஊழியக்காரனுக்கு எவ்வளோ ஒரு அவமானம், எவ்வளோ ஒரு கஷ்டம். அப்போ நம்ம சில நேரத்தில் நமக்கு அந்த விளைவு தெரியாது. நம்ம கோபத்தின் மிகுதியினால நம்ம நிறைய பேரை சபிச்சிடுறோம். நீங்க இன்றைக்கு இந்த ஜெபத்துல நீங்க யாரையெல்லாம் சபிச்சீங்களோ அந்த சாபத்தை நீங்க வாபஸ் வாங்குங்க. உங்களுடைய உடம்பை பார்த்து நீங்க சபிச்சீங்களா, அதை நீங்க ரிட்டர்ன் வாங்குங்க. உங்க வீட்டை பார்த்து நீங்க சபிச்சீங்களா, அதை நீங்க திரும்பி வாங்குங்க. இல்லை நான் அதை திரும்பி வாங்குறேன். உங்க பிள்ளைகளை நீங்க சபிச்சீங்களா, அந்த பிள்ளைகளுடைய மேல இருக்கிற சாபத்தை நீங்க வெளியே நீங்க கொண்டு வாங்க. இல்லை ஆண்டவரே, நான் சபிச்சதை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம அப்படி பண்ணிட்டேன், ஆனா இனி நான் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் சபிக்க மாட்டேன் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவர் பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.